கிறிஸ்தவர்களா? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். தீத்து 1:16. காவல்துறை அதிகாரியாக இல்லாத ஒருவர் தன்னை காவல்துறை அதிகாரி என்று கூறினால் அது சட்டப்படி குற்றம். ஒரு பெரிய கம்பெனியின் பிரதிநிதியாக இல்லாத ஒருவர் தன்னை அவ்விதம் அறிமுகம் செய்தால் அது தண்டனைக்குரிய குற்றம். அதுபோலவே கிறிஸ்தவர் என்ற பெயரில் ஒருவர் தன்னை அறிவித்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் காணப்படாவிட்டால் அது தேவனுடைய பார்வையில் குற்றமே. இயேசு கிறிஸ்துவை அறிந்திராத சிலரை விட இயேசுவை அறிந்து கொள்ளவும் அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளவும் வாய்ப்புகள் பெற்ற சிலர் அதிகமாக துன்பங்களை அடைகின்றார்கள் என்பது உண்மையே. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற முகமூடியை போட்டுக்கொண்டு கிறிஸ்துவை அறியாதவர்கள் போல வாழ்கின்றார்கள். சரித்திரத்தை பார்க்கும் பொழுது தேவபக்தியுடைய யூதர்களை விட உண்மையான தேவபக்தி அறியாத பிறர் குறைவாகவே துன்பப்படப்பட்டது தெரியும். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வதை ஆசீர்வாதம் என எண்ணலாம். கிறிஸ்துவை உண்மையான தெய்வம் என்று சாதிப்பதை ஆசீர்வாதமாக எண்ணலாம். கிறிஸ்தவ ஆராதனைகளிலும் ஜெப கூடுகைகளிலும் கலந்து கொள்வதை ஆசீர்வாதம் என எண்ணலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இல்லாமலேயே கிறிஸ்தவர் என்று அழைப்பது ஆசீர்வாதம் அல்ல. கிறிஸ்துவின் வழிகளில் நடப்பதை முக்கியமாக எண்ணாமல் கிறிஸ்தவ சபைகளுக்கு செல்வது ஆசீர்வாதம் அல்ல. தன்னை பாவி என்று அறிந்து மனம் திரும்ப முன்வராதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. இனி பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இயேசுவை இரட்சகராக தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொள்ள முன்வராதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து மறுபடியும் பிறந்த அனுபவம் என்ற ஆவிக்குரிய அனுபவத்தை தேடாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. இரட்சிப்பின் அனுபவத்தை வாயிலாக தேவ ஆவியை பெற்று வழிநடத்தப்படும் அனுபவம் அறியாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளை என்ற நம்பிக்கை பெற்று தேவனுடைய பிள்ளைக்கேற்ற பரிசுத்த சுவாப நிலைகளோடு வாழ முன்வராதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. சிந்தனைக்கு, உண்மையற்றவனை உயர்த்தி மதிக்கும் போதெல்லாம் உண்மையை தாழ்த்தி மிதிக்கிறோம் என்பது பொருள். ஆமென்.